மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். அனுரவின் யாழ் விஜயம் போக போகத்தான் தெரியும். சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை. நந்தனகுடதிலக்க மரணத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் சர்ச்சை. அரசு ஊழியர்களுக்கு விசேட வேலை நேர மாற்றம், வெளியான சுற்றறிக்கை. மட்டு சந்துவெளி தொடர்ந்து தண்டவாளத்துக்கு அருகில் மோட்டார் கொண்டு மீட்பு. வங்கி கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி, போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. துப்பாக்கிச் சுட்டு காயங்களுடன் ஆணின் உடலம் மீட்பு, காவல்துறை விசாரணை தீவிரம். மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவருக்கு விதிக்கப்பட்டது மரண தண்டனை. நாமலின் கூட்டத்தால் உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நந்தவன முதியோர் இல்லத்தில் நந்தவனத்தில் ஓர் நாளினும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த சாணக்கியன், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அறக்காட்சியுடன் நடைபெற்று செய்கின்றார் என்பது தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செய்தியாக மாறிக்கொண்டிருக்கும் காலப்பகுதியில் சில விடயங்கள் போக போகத்தான் தெளிவாக தெரிய வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் ஜேவிபியின் தலைமை பதவியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து செயற்பட்டு நந்தனகுடத்திலக்கு இயற்கை மரணம் அடையவில்லை. இது திட்டமிட்ட சூழ்ச்சி கொலை என பல சந்தேகங்கள் வெளிவந்துள்ளன. பிரபல ஊடகவியலாளர் கல்பகுணரத்ன சர்ச்சைக்குரிய செய்தியை வெளியிட்டுள்ளார். அவரின் இணையதளத்தில் இது தொடர்பில் விரிவான செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, நந்தனகுடத்திலக்கு தனது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பியுள்ள தகவல்களை மேற்கோள் காட்டியே இந்த செய்தியை அவர் வெளியிட்டுள்ளார். நந்தனகுடத்திலக்கு அனுப்பியுள்ள செய்தியானது, கடந்த ஒரு வருட காலத்தில் ஜேவிபியின் அந்தரங்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், பொய்யான தகவல்கள், ஜனநாயகத்திற்கு விரோதமான செயற்பாடுகள், கட்சியின் பொறுப்புணர்வு தொடர்பில் நான் மற்றும் வர்ணதீப்தி ராஜபக்ஷ மற்றும் பிரிஞ்சிட் விதாரண ஆகியோர் பல உண்மை தகவல்களை வெளியிட்டு விமர்சிப்பதால் எங்களை கொலை செய்வதற்காக ஜேவிபியின் கொலை கும்பல் மற்றும் அவர்களின் உதவிய அணியினர் எங்களை பின்தொடர்கின்றனர். அதற்காக செயற்படும் நபர்களின் திட்டங்கள் தொடர்பில் நாம் அறிவோம். அதற்கான ஆட்பலத்தை வழங்குவது பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா ஆவார். அதனால் இதற்கு நீங்கள்தான் சாட்சியாளர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஏதும் செய்தி போட்டீர்களா என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் இல்லை என்று சொன்ன அவர் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் தூதுவரலாளங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் குறும் செய்தி ஒன்றையும் அனுப்பியிருந்தார். நந்தனகுடத்திலவுக்கு இன்றும் ஜேவிபியின் உள்ளக தொடர்புகள் இருப்பதாக வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பரிசோதனை நடாத்துமாறும் மேலும் இருவரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் ஊடகவியலாளர் கல்பகுணரத்ன வலியுறுத்தியுள்ளார். ரமலான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு தோற்கப்படுகின்றது. இதன்போது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கேற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களில் அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி காலை 3:30 மணி முதல் காலை 6 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, மாலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை அந்த நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள வெட்டாறு சோலை பகுதி தொடருந்து தண்டவாளத்திற்கு அருகில் கைவிடப்பட்டிருந்து 61 மில்லிமீட்டர் ரக மோட்டார் குண்டு ஒன்றை நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மீட்டுள்ளதாக சந்திவெளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறைக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய குறித்த பகுதியில் கைவிடப்பட்டிருந்து மோட்டார் குண்டை விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட குண்டை வெடிக்க வைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொண்டு குறிவைக்கப்படுகின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தங்களை வங்கி அதிகாரிகளின் அறிமுகப்படுத்தி வங்கிக் கணக்கு விவரங்கள் ஒருமுறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்கில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றனர். அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் குறிவைக்கப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தியோகபூர்வமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை மட்டுமே நம்புங்கள். வங்கி விவரங்கள், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சொற்கள், OTP இலக்கங்கள் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அறியாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும். எவருக்காவது பணம் அனுப்பும் முன்னர் அவர்களின் அடையாள அட்டையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாகும் பட்சத்தில் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு மெரிக்கான விசேட குற்ற விசாரணை பிரிவை 011228525556 அல்லது 0753994214 ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனாக்கள் அளவு வில்கமுவ பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளது. வில்கமுவ பகுதியில் நபரொருவர் உடலமாக கிடப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டனர். குறித்த உடலம் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் காணப்படுவதால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்பது குறித்து அளவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் தடவியல் நிபுணர்களின் உதவியுடன் மேலதிக சோதனைகளை நடாத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனைவிக்கு பெட்ரோல் ஊற்றி எரித்து அவர் உயிரிழக்க காரணமான கணவனுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மொனராகலை மேல் நீதிமன்றம். மொனராகலை கிளாவந்த தெற்கு கெமினுபுரவைச் சேர்ந்த ஜடபாலகி நீல் ஸ்டான்லி ஜெயவர்தன என்பவருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பினை மொனராகலை மேல் நீதிமன்ற நீதிபதி சிந்தக ஸ்ரீநாத் குணசேகர கடந்த வெள்ளிக்கிழமை வழங்கியுள்ளார். 2017ஆம் ஆண்டு தனது மனைவி KM சுஜாதா மீது குற்றம் சாட்டப்பட்டவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொலை குற்றச்சாட்டின் பேரில் சட்டமா அதிபர் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றவாளியாக கண்டறியப்பட்ட சந்தேக நபருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி மரண தண்டனை விதித்துள்ளார். சட்டத்தரணி சோமரத்ன கிரத் பிரதிவாதியாக முன்னிலையாகியிருந்தார். அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞர் துமிந்த டி அல்விஸ் வழக்கு தொடர தலைமை தாங்கியமை குறிப்பிடத்தக்கது. தம்புத்தேகம நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட பலத்த சத்தம் தம்புத்தேகம தேசிய பாடசாலையில் உயர்தர பரீட்சை மையத்தில் பரீட்சை எழுதிய உயர்தர மாணவர்களுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தியதாக பரீட்சை ஒருங்கிணைப்பாளர் தம்புத்தேகம தலைமையகத்தின் தலைமை காவல்துறை ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட பிரிவு அமைப்பாளர் நியமனம் தொடர்பாக தம்புத்தேகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. நேற்று முன்தினம் மதியம் காப்போத்துயத்திர பரீட்சையின் புவியியல் பாடத்தின் 2வது வினாத்தாளை எழுத வந்த மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உரத்த சத்தம் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு கடுமையான தடையாக இருப்பதாக பரீட்சை மண்டப மேற்பார்வையாளர்கள் பரீட்சை ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.